எமது தொடரான இலக்கிய பாடங்களில் இன்று 39வது பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பாடம் அந்நஹுல் வாலிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலை பிரிவின் 2வது பாகத்தில் தொடர்கிறது. பாடத்துடைய தலைப்பு தக்ஸீமுல் இஸ்மி இலா முஃப்ரதின் வ முஸன்னன் வ ஜம்இன். பெயர் சொல்லை தக்ஸீம் பங்கு வைத்தல் அல்லது பிரித்தல், இலா முஃப்ரதின் ஒருமைக்கும், வ முஸன்னன் இன்னும் இருமைக்கும், வ ஜம்இன் மேலும் பன்மைக்கும் பெயர் சொல்லை பிரித்தல். இன்றைய இந்த பாடத்தை படிப்பதற்கு அந்நஹுல் வாலிஹ் என்ற நூலை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஆன்லைன் ஊடாக இந்த பாடத்தை தொடருங்கள். உதாரணங்களை பார்ப்போம். தஇபல் ஆமிலு வேலைக்காரன் களைப்படைந்தான். ஹதரல் முஹந்திசு பொறியியலாளர் சமூகமளித்தார். நாதைத்துல் பாயிஅ விற்பவனை நான் அழைத்தேன். அஸ்னைத்து அலல் முஹஸ்ஸபதி பயிற்றப்பட்ட அதாவது ஒழுக்கமுள்ள பெண்ணை நான் புகழ்ந்தேன். தஇபல் ஆமிலானி வேலை செய்யும் இரு ஆண்கள் களைப்படைந்தனர். ஹதரல் முஹந்திசானி இரு பொறியியலாளர்கள் ஆண்கள் சமூகமளித்தனர். இரு ஆண் பொறியியலாளர்கள் சமூகமளித்தனர். நாதைத்துல் பாயிஐனி விற்கக்கூடிய இரு ஆண்களை நான் அழைத்தேன். அஸ்னைத்து அலல் முஹஸ்ஸபத்தைனி பயிற்றப்பட்ட ஒழுக்கமுள்ள இரண்டு பெண்களை நான் புகழ்ந்தேன். தஇபல் உம்மாலு வேலைக்காரர்கள் களைப்படைந்தனர். ஹதரல் முஹந்திசூன பொறியியலாளர்கள் சமூகமளித்தனர். நாதைத்துல் பாயிஈன விற்கக்கூடிய பல ஆண்களை நான் அழைத்தேன். அஸ்னைத்து அலல் முஹஸ்ஸபாதி பயிற்றப்பட்ட ஒழுக்கமுள்ள பல பெண்களை நான் புகழ்ந்தேன். இந்த பாடத்தில் அல் காயிதத்து சாலிசத்து வல் ஹம்சூன 53வது விதி. அல் இஸ்மு பெயர் சொல் யன்கஸிமு பிரியும் ஸலாஸத் அக்ஸாமின் 3 பிரிவுகளாக. முஃப்ரதுன் ஒருமை, வ முஸன்னன் மேலும் இருமை, வ ஜம்உன் இன்னும் பன்மை. ஃபல் முஃப்ரது ஒருமை மா ஒன்றாகும். தல்ல அந்த ஒன்று சுட்டி காட்டிவிட்டது. அலா ஷைஇன் வாஹிதின் ஒரு வஸ்துவின் மீது. ஒரு வஸ்துவை சுட்டி காட்டிய ஒன்று தான் ஒருமையாகும். அதாவது ஒருமையான சொல் ஒரு வஸ்துவையே சுட்டி காட்டும் என்பதை குறிக்கிறது. வல் முஸன்னா இருமை என்பது மா தல்ல அலா ஷைஐன் இஸ்னைனி இரண்டு வஸ்துக்களை சுட்டி காட்டிவிட்டதே அத்தகைய ஒன்றாகும். அதாவது ஒரு வார்த்தையாகும். மா என்றால் ஒன்று, ஒன்று என்பது இந்த இடத்தில் வார்த்தையை குறிக்கும். இரண்டு வஸ்துக்களை சுட்டி காட்டிவிட்ட ஒன்று, அதாவது ஒரு வார்த்தைக்கு இருமை என்று சொல்லப்படும். பி ஜியாதத்தி அலிஃபின் வ நூனின் ஒரு அலிஃபையும் ஒரு நூனையும் அதிகப்படுத்துவதுடன், அல்லது அவ் யா இன் வ நூனின் ஃபி ஆஹிரிஹி
அந்த ஒன்றுடைய இறுதியிலே, அந்த சொல்லுடைய இறுதியிலே யாவையோ நூனையோ அல்லது அலிஃபையோ நூனையோ அதிகப்படுத்துவதன் மூலம் இரண்டு வஸ்துக்களை சுட்டிக்காட்டிவிட்டோ ஒன்றுக்கு இருமை என்று சொல்லப்படும். அதாவது இருமை என்றால் இரண்டு வஸ்துக்களை அது சுட்டிக்காட்டும். அந்த சொல்லுடைய இறுதியில் அலிஃப் நூன் அல்லது யா நூன் அதிகமாக இருக்கும். வல் ஜம்உ, மேலும் பன்மை என்பது மா தல்ல அலா அக்ஸர மினஸ்னைனி, இரண்டை விட அதிகமானதை சுட்டி காட்டிவிட்ட ஒன்றாகும். அதாவது பன்மை என்பது ஒரு வார்த்தை, அது இரண்டை விட அதிகமானதை சுட்டி காட்டும். இங்கு நீங்கள் இந்த உதாரணங்களிலே அவற்றை நன்கு அவதானிக்கலாம். தைபல் ஆமிலு, வேலைக்காரன் களைத்தான். இங்கு ஒரு வேலைக்காரன் என்பதை இந்த ஒருமை காட்டுகிறது. ஒரு வஸ்துவையே இந்த சொல் சுட்டி காட்டுகிறது. இங்கு தைபல் ஆமிலானி, இரண்டு வேலைக்காரர்கள் களைத்தார்கள். இங்கு இரண்டு வேலைக்காரர்கள், அல் ஆமிலானி என்ற சொல் முசன்னவாகும், அல் ஆமிலு என்ற சொல் முஃப்ரதாகும், ஒருமையாகும். அதே போன்ற அல் ஆமிலானி முசன்னாவாகும், அதாவது இருமையாகும். இரண்டு வஸ்துக்கள், இரண்டு வேலைக்காரர்கள் என்பதை இந்த சொல் சுட்டி காட்டுகிறது. அத்துடன் இங்கு அல் ஆமிலு என்ற சொல்லிலிருந்து மேலதிகமாக அலிஃபும் நூனும் வந்திருக்கிறது. முசன்னா என்னும் பொழுது அதனுடைய இறுதியிலே அலிஃப் நூன் வரும் அல்லது யா நூன் வரும். இது ரஃபுடைய நிலைமை. ஆனால் இங்கு நாதைத்துல் பாய் ஐனி என்ற உதாரணத்திலே, அதே போன்று அஸ்னைத் வலல் முஹதபத்தைனி என்ற உதாரணத்திலே இரண்டு விற்கக்கூடியவர்கள், அல் பாய் ஐனி. அல் முஹதபத்தைனி என்றால் பயிற்றப்பட்ட, அதாவது ஒழுக்கமுள்ள இரண்டு பெண்கள், இருவரை குறிக்கிறது இந்த ஒவ்வொரு சொல்லும். அத்துடன் கடைசியிலே அல் பாய் என்ற சொல்லுடன் யா அல்லது நூன், அல் முஹதபத்தைனி, முஹதபத்துன் என்ற சொல்லை விட மேலதிகமாக யா நூன் கடைசியிலே வந்திருக்கிறது. எனவே இருமை என்றால் அது இரண்டை சுட்டி காட்டும். அத்துடன் இறுதியிலே அலிஃப் நூன் அல்லது யா நூன் அதிகப்படுத்தப்படும். கடைசியாக இங்கு தைபல் உம்மாலு, வேலைக்காரர்கள் களைத்தார்கள், களைத்தனர் என்ற உதாரணத்திலே ஹதரல் முஹந்திஸூன, அதாவது பொறியியலாளர்கள் சமூகம் அளித்தார்கள். இந்த உதாரணங்களில் எல்லாம் பன்மை வந்திருக்கிறது, பல வேலைக்காரர்கள் என்பதை குறிக்கிறது. அத்துடன் இந்த பன்மைகளுடைய வடிவங்கள் வித்தியாசம் இருக்கிறது. அல் உம்மாலு என்ற சொல் ஆமில் என்ற சொல்லிலிருந்து உம்மால் என்று, அந்த ஆமில் என்ற ஒருமையிலிருந்து உம்மால் என்ற சொல் பன்மையின் பொழுது மாறி வந்திருக்கிறது. அல் முஹந்திஸூன என்பதிலே முஹந்திஸ் என்ற சொல்லுடைய பன்மைதான் முஹந்திஸூன, கடைசியிலே வாவுனூன் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல் பாய் ஐன, விற்கக்கூடிய பல ஆண்கள் என்பதிலே பன்மையுடைய அர்த்தம் வந்திருக்கிறது. அத்துடன் இங்கு வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அல் முஹதபாத் என்ற சொல்லிலே முஹதபத்துன் என்ற சொல்லிலிருந்து முஹதபாத் என்பதாக மாறி இருக்கிறது. எனவே பன்மையுடைய கட்டத்திலே அந்த சொல்லுடைய ஒருமையிலிருந்து பன்மையில் கடுமையான மாற்றம் அல்லது இலேசான மாற்றம் வருவதை காண்கிறீர்கள். ஆமில் என்பது உம்மால் என்று மாறி இருக்கிறது. முஹந்திஸ் என்பது முஹந்திஸூன என்று மாறி இருக்கிறது. அதே போன்று முஹதபாத், முஹதபத்துன் என்ற சொல் முஹதபாத் என்று மாறி இருக்கிறது. இவ்வாறு அந்த பன்மையிலே சில மாற்றங்கள் வருவதுண்டு. அவற்றை பற்றி நாங்கள் வரக்கூடிய பாடங்களில் படிக்கலாம். இன்றைய பாடத்தை கவனமாக நீங்கள் விளங்கி பயிற்சி செய்து மனதில் பதித்து கொள்ளுங்கள். பாடங்களை தொடருங்கள். எமக்கு உங்களுடைய கருத்துக்களை கூற தவறாதீர்கள்.